ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏரியா விளாக் தான். கையில் வீட்டுக்குள்ளே சேவல் வந்தது, பிடிச்சி வெளியே விட போகிறோம். அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நிற்குது. போயிடுச்சு அங்கே போயிடுச்சு. இப்போ நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஏரியா விளாகெல்லாம் காமிக்கிறேன்ட்டு. இங்கே பாருங்க, இது வயல் அப்படியே பச்சை பசையல்னு இருக்குது பாருங்க. வாய்க்காலில் தண்ணி விட்றப்போ இந்த மாதிரி எப்போவுமே இந்த வெள்ளாமை செஞ்சுருவாங்க. இங்கே வெள்ளாமை போட்டோன்னே ஃபுல்லாக நல்லா பச்சை பசையில் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாமே. நானும் எங்கள் அப்பாவும் முன்னாடி போயிட்டுருக்குறோம். இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா க்ரீனாக இருக்கும். நல்லா இது அறுவடை முடிச்சோடனே காடு சும்மா இருந்துச்சு, எல்லா பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்க இந்த இடத்துல. ஆமாம், நானெல்லாம் விளையாடுவோம். எங்கள் அண்ணனெல்லாம் பின்னாடி போய் தான் விளையாடுவான். போஸ் கொடுத்துட்டுக்கிறேன் எப்படி செம்மையாக போஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தோட்டம். இது தென்னை மரம் பாருங்க. இந்த இடத்துல நாங்கள் பட்டம், கபடி, கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவோம். இந்த வெள்ளாமை எடுத்து அறுவடை பண்ணிட்டாங்கன்னா, நெல் அறுவடை ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் இல்லை, அதான் இந்த பக்கம் இந்த நெல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த இடத்துல நினச்சிக்கோங்க. இது அப்புறம் மயில் இந்த இடத்துல நிறைய கூட்டமாக மயில் வரும். அப்புறம் காடையெல்லாம் இருக்குது இங்கே. வடக்காம் பாருங்க, கடையெல்லாம் காமிச்சிருக்கேன். வடக்கான் வடக்கான் அதுவே எவ்வளோ கம்பராம பார்த்துருக்கேன். இங்கே பாருங்க ஒரு செடி, என்ன செடின்னு தெரியல, என்ன செடின்னே தெரியல. ஆனால் செடின்னு மொத்தத்தில் செடின்னு எங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு வடக்கான், அதே வடக்கான் தான். இங்கே பாருங்க, இது கரும்பு காடு. கரும்பு காடு இப்போ எல்லாம் கரும்பு வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஆளை ஏட்டும் போது உங்களுக்கு காமிக்கிறோம். அடுத்த இன்னொரு வீடியோவில் அது காமிக்கிறோம் பாருங்க. உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறோம். எல்லாமே கரும்பு காடு. அதுக்கு அப்புறம் தென்னை மரம் எல்லாமே. இப்போதான் எல்லாம் நடுவில் தென்னை மரம் வச்சுருக்காங்க. இப்போதான் வெட்டிட்டு இருக்கிறாங்க எல்லா கரும்பையும். இங்கே ஆள் ஆட்டுவாங்களா, பக்கத்து காட்டில் ஆள் ஆட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே கட்டல அதான் பின்னாடி பாருங்க, சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்க வெள்ளை வீடு தெரியுது. வாழை மரம்ல வச்சு வீடு இங்கெல்லாம் குடியிருக்காங்க எல்லாருமே. இங்கே அவங்கவுங்க காட்டுக்காரங்க அவங்கவுங்க ஏரியாவில் அப்படியே அவங்க காட்டில் குடியிருக்காங்க. இங்கே ஒரு மயில் இருக்கும், இன்னும் வரல. அது வந்ததுன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் அம்மா பாருங்க அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க, நின்றுட்டு இருக்கிறாங்க அங்கேயே. அது உள்ள நான் போகல, இல்லை இவங்க 3 பேர் மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டாங்க. இங்கே பாருங்க கரும்பு எல்லாம் பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பிடுங்கி எப்படி அடிச்சுட்டாங்க பாருங்க. மயில் இருந்தது, இப்போதான் இங்கே நின்றுருந்தது, அதுக்குள்ளே பறந்துருச்சு. அந்த பக்கம் மரத்தில் உட்காந்துட்டு இருந்தது, அப்படி பறந்துருச்சு தான். 2-3 மயில் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் போ. தென்னை மரம் ஏறா பார்க்கலாம். நீ ஏறல, நான் தூக்கி விடுறேன். தூக்கி விடுறா. தேங்காடா பாருங்க, தேங்காய் 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 உழுதுருக்குதுங்க. வரக்காய். அப்பா இப்போ ஏறி காமிப்பாங்க மரத்தில் ஏறி காமிங்க. ஏறி மரத்தில் ஏற முடியாது.
அப்படியே அது பார்த்தோன்னா அந்த பக்கமாக போகிறோம். இங்கே கரும்பு இருந்தது. இங்கே கரும்பு இருந்தது. அப்படியே சாப்பிட்டு அப்படியே எடுத்து காட்டில் இருந்தது, அப்படியே எடுத்து சாப்பிட்டு வந்துட்டுக்கிறேன். நேராக உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக இந்த ஏரியாவில் வீடு கட்டிட்டு இருக்கான். ஃபர்ஸ்டெல்லாம் வீட்டில் வெறும் காடாக இருந்தது, இப்போ வந்து நிறைய வீடாயிடுச்சு இந்த இடத்துல. எங்கள் அண்ணன் கிரிக்கெட் விளையாடுவோம். யாரோட காருன்னு தெரியல, இன்னும் 2 பேர் இந்த போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் கிரிக்கெட் விளையாடுவோன்னு சொன்னால அந்த இடம் தான் இது. பாருங்கள், எல்லாம் லைனாக தென்னை மரம். இது வந்து அவங்க அத்துக்கு நேராக கரெக்டாக நேராக வச்சுருப்பாங்களாட்டு இருக்கிறது. எஸ். ஆனால் இந்த இடத்துல சாயங்காலமாக நம்ம வாக்கிங் போனோன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆட்டுக்குட்டி. அப்படியே அந்த வீட்டெல்லாம் தாண்டி போனோன்னா அதுக்கு பின்னாடி காடு தான், பெரிய காடு. இந்த பனைமரம். முதல்ல இங்கே தான் விளையாண்டுருப்போம். இங்கே ஃபுல்லாக போகலாம். ஆமாம், அங்கே தான் விளையாடுவாங்க எல்லாம். அப்படியே ரிட்டர்ன் வர்றப்போ ஒரு வீட்டில் அந்த மாதிரி கோழியெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. சேவல், சண்டை சேவல், கோழி, சேவல். சேவல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய சேவல். கட்டுக்கு எல்லாமே. நேற்று வந்து அந்த போய் அங்கே பின்னாடி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல, இன்னைக்கு வந்து இங்கே வீட்டுக்கு பின்னாடியே ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம் வாங்க. மாங்காய் மரம் பாருங்க, மாங்காய் மரம் பாருங்க. மாங்காய் இருக்குன்னு பார்க்கலாம். மாங்காய் இல்லைங்க. அந்த வாசல போய் பார்க்கலாம். அதான் பேசிக்கோம். இது பார்த்தீங்கன்னா பெரிய மரம். இது எங்கள் செவ்வாழை பாருங்க, பெரிய செவ்வாழை. எலுமிச்சம்பழம் பாருங்க, எலுமிச்சம்பழம் மரம். இந்த எலுமிச்சம்பழம் மரம், எலுமிச்சம்பழம் மரம் பாருங்க. இங்க வாங்க, எங்க அம்மாவை காமிக்கிறேன் உங்களுக்கு. எங்க அம்மா நின்றுக்கிறாங்க. எங்க அம்மா ஹாய் சொல்லு. ஓகே, இங்க இங்க பாருங்க, பப்பாளி மரம். கருவேப்பிலை பாருங்க, கருவேப்பிலை செடி. அப்படியே பாருங்க, அப்படியே பஸ் பஸ் பஸ். அதெல்லாம் கொஞ்சம் வரதுனால ஒன்று வச்சுருக்கீங்க. அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. எல்லாம் பச்சை 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 பச்சைன்னு இருக்குது. நீ உங்களுக்கே தெரியும். எங்கள் மொட்டை மாடி வியூ பாருங்கள். மொட்டை மாடியிலேருந்து எடுக்கிறோம் பாருங்கள். தென்னை மரம் அப்படியே போய்
மாங்காய் மரம் எல்லாமே இருக்குது பாருங்க. இங்க இது எங்க வீட்டு மொட்டை மாடி மேலே நின்று பார்த்தா இது ஃபுல்லாக இது தெரியும். அந்த எங்கள் வீட்டு மொட்டை மாடி மேலே இருக்கிற டேங்க், தண்ணி டேங்க். நேற்று பார்த்த நெல்லெல்லாம் தெரியுது பாருங்க. இங்க பாருங்க, கருவேப்பிலை செடியெல்லாம் தெரியுது பாருங்க. இங்கே இந்த தென்னை மரத்தில் வந்து பருந்தெல்லாம் கொண்டுக்கணும். பருந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, கழுகு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க எங்கள் பூச்செடி. இந்த மொட்டை மாடியில் ஜாதி மல்லி செடி. ஜாதி மல்லி. Look into my eyes and show me your adventures I had.